ஸ்கின் டோனை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அதாவது நம்மளோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேம்பர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் டோன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 times 4 times ஆகுது நம்ம வந்து ஃபேஸ் 4 times வந்து நம்ம பாசிபிள் இல்லைனாலும் ஒரு 3 times ஆகுது நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம வெளியிலலாம் போகும்போது நம்ம நிறைய டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஸ்கின் போர்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட கழிவுகள்லாம் வெளியில் ஏற முடியாமல் பிளாக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு 2-3 times ஆகுது நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி இல்லை கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீபம் செக்ரேட் பண்ண, அதாவது ஆயிலி ஸ்கின் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சீபத்தை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து நிறைய ட்ரை ஸ்கின் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் பத்தாமல் இருக்கும். அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் ஒரு 2 times 3 times அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வெயிலில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு சில சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 4 hours தான் ஒர்க் பண்ணும். ஒரு சில சன்ஸ்க்ரீன் 6 hours ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில சன்ஸ்க்ரீன் இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. 24 hours ஒர்க் பண்ணுற சன்ஸ்க்ரீனும் இருக்குது. பட் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனை பற்றி ப்ராப்பர் நாலேஜோட இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் நம்ம வெயிலில் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணால் தான் அது வெயிலில் போகும்போது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்காது. அதனால சன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது நல்லது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் மாய்ஸ்சரைசர் எனக்கு தனியாக போட்டு அதுக்கு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் கேட்டு டாக்டர் நீங்கள் ரொட்டீனாக பார்க்குற டாக்டர்கிட்ட பார்த்து வாங்கி கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தடவை 2 times அப்ளை பண்ணுறதை குறைக்கும். மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 30% 50% 70% அந்த மாதிரி அடிக்குவேட்டாக 50% சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் இருந்தாலே அது ரொம்ப போதுமானது நம்ம ஸ்கின்னுக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டாப்பிக்கலாக அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இது மட்டும் சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இன்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் நம்மளோட ஸ்கின்னோட ஹைட்ரேஷனை நல்லா வைக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். நிறைய ஃபைபர் டயட் எடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல மோஷன் போகுது அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தேங்க்யூ ஆல்.